வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சில நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட்டால் பயிர்களை காப்பாற்ற முடியும். ஆனால் அணையில் உள்ள நீர் குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்பதால் தண்ணீர் திறக்க முடியாது என மறுத்துவிட்டனர். அணையில் தற்போது 110.80 அடி தண்ணீர் உள்ளதாகவும் அணையின் நீர்மட்டம் குறைந்தாலும் பம்ப்செட் மூலம் தண்ணீரை எடுத்து விநியோகிக்க முடியும் என்று விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய 15,000 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அணையிலிருந்து நீர்வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த நெற்பயிர்கள் கருகி போகும் சூழ்நிலை ஏற்பட இருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் எந்த அளவிற்கு இதனால் இழப்பை சந்திக்கிறார்கள், விவசாயிகள் அரசுக்கு என்ன விதமான கோரிக்கைகள் விடுத்திருக்கிறார்கள், கம்பம் பள்ளத்தாக்கில் இந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்துள்ள நிலையில் பிப்ரவரி 1 தேதியில் இருந்து முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் திறப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை நீரை பயன்படுத்தி 15,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அறுவடைக்கு ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் தற்போது அணையில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையில் தற்போதைய நீர்மட்டம் 111 அடியாக உள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கில் 17 வாய்க்கால்களில் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. நெல் நடவு நட்டு கம்பம் பகுதியில் 70 நாட்கள், சின்னமனூர் பகுதியில் 40 நாட்கள், வீரபாண்டி பகுதியில் 30 நாட்கள் என இவ்வாறு பலவித நிலையில் உள்ளன. கம்பம் சின்ன வாய்க்கால் பகுதியில் மட்டும் சுமார் 2,000 ஏக்கரில் நெல் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் உள்ளது. இன்னும் 5 நாட்களுக்கு வினாடிக்கு 25 கன அடி வீதம் தண்ணீர் கொடுத்தால் நெற்பயிர்களும் காப்பாற்றப்பட்டுவிடும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் ஓரிரு நாட்களில் தண்ணீர் கொடுக்காவிட்டால் நெல்மணிகள் பால் ஏறாமல் பலனின்றி அழிந்துவிடும் என்றும் விவசாயிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் பெரியாறு அணையில் உள்ள நீர் குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்றும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த நிலை ஏற்பட்டதற்கு அதிகாரிகள்தான் காரணம் என்று கூறியுள்ள விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக 115 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் கண்டித்துள்ளனர். விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பையும் கருகும் பயிர்களையும் காப்பாற்ற விரைவில் நீர் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் பள்ளத்தாக்கில் மட்டும் 15,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் தற்பொழுது 2ஆம் கட்ட சாகுபடிக்காக தயாராக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து திடீரென நீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலைக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதனால் என்ன மாதிரியான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும், விவசாயிகள் விடுக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடியில் தேனி களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் எமது செய்தி அரங்கில் இணைகிறார் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் திரு பாலுசாமி. முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. இப்போ தேனி மாவட்டத்துல எத்தனை ஏக்கர்ல நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு? 1ஆம் போக சாகுபடி எப்போது நிறைவுற்றது? அது எத்தனை ஹெக்டேர்ல சாகுபடி செய்யப்பட்டிருந்தாங்க? இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? இந்த தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விவசாய பூமியாகும். இந்த தேனி மாவட்டத்தை சுத்தி மலைகள் பிரதேசம் அதிக சூழ்ந்து இருக்கு. இந்த தேனி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலே, குறிப்பா தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த முல்லை, மருதம், நெய்தல் போன்ற அழகான ஒரு தேனி மாவட்டம் இந்த இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்தும், காடும் காடு சார்ந்தும், வயலும் வயல் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான நிலங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுல வானம் பார்த்த பூமியும் மோட்டார் மூலம், கிணற்று பாசனம் மூலமும் அதிக அளவுல விவசாயம் நடைபெறுகிறது. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெல் விவசாயம் சுமார் ஒரு 15,000 ஏக்கருக்கு மேல இங்க நெல் விவசாயம் நடைபெறுகிறது. இந்த நெல் விவசாயம் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல வருடங்களுக்கு
ஆண்டுகளுக்கு முன்பா இங்க வந்து 3 போக நெல் விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா தற்பொழுது வந்து 2 போகம் தான் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. மேலும் இந்த 2-3 வருடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு போகமே செய்யக்கூடிய நிலை வந்து கேள்விக்குறியாத்தே இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து தண்ணீர் பற்றாக்குறை மிக அதிக அளவுல இருக்கு. மேற்கு இங்க வந்து இந்த தேனி மாவட்டத்தில் வந்து அதிக அளவு மழை பெய்யக்கூடிய மாவட்டம். இங்கேயும் பாத்தீங்கன்னா சரியான மழை இல்ல அப்படிங்கறதுனால வந்து இங்க இருக்கிற அணைகள்ல வந்து நீர்மட்டம் வெகுவா குறைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்துக்கு குறிப்பா இந்த விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு, வைகை அணை, சோத்துப்பாறை அணையிலிருந்து தான் இந்த விவசாயத்துக்கு அதிக அளவு வந்து தண்ணீர் திறக்கப்படுறாங்க, இந்த விவசாயம் மேற்கொள்ளப்படுறாங்க. இப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா 15,000 ஏக்கருக்கு வந்து இந்த விவசாயிகள் எல்லாமே சாகுபடி செஞ்சுட்டாங்க. இந்த சாகுபடி செஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2ஆம் போகத்துக்கான ஒரு நெல் அந்த பருவம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து மழை அதிகமா பெய்யற டயத்துல முல்லை பெரியாருக்கு இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே விவசாயிகளுடைய கலந்து ஆலோசிக்காம இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வைகை அணைக்கு கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு கொடுத்து அங்கேயும் விவசாயம் வந்து சரிவர செய்ய முடியல. இங்க இவங்க வந்து விவசாயிகளோட கலந்து ஆலோசிச்சு இந்த தேனி மாவட்டத்தில் வந்து எவ்வளவு தண்ணீர் வேணும், இந்த விவசாயத்திற்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகளோட கலந்து ஆலோசிச்சு அந்த தண்ணியை வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதே மாதிரி போன போகத்துல முதல் போகம் நெல் விவசாயம் வந்து மழை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 15,000 ஏக்கர்ல சுமார் 8,000 ஏக்கர் மட்டும்தான் இந்த முதல் போகம் செஞ்சாங்க. ஆனா இந்த 2ஆம் போகம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் நல்ல மழை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு 15,000 ஏக்கர்லயும் விவசாயம் செஞ்சிருக்காங்க. ஆனா தற்பொழுது வந்து மழை இல்லாததுனால இந்த விவசாய நிலங்கள் இருக்கிற நெல் வயல்கள் பூராமே கருகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நெல் விவசாயத்தை இல்லாம வேற ஆக்சுவலா வானம் பார்த்த பூமி, இந்த கிணற்று பாசனம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பயிர்களும் கருகி தீவனத்துக்கு கூட ஒரு உபயோகப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, திரு பாலுசாமி, இப்போ அங்க இருக்கக்கூடிய எமது செய்தியாளர்கள் சொன்னாங்க, இப்போ 2ஆம் போக சாகுபடி மழை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர்ல வந்து நெல் சாகுபடி பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு அணையிலிருந்து விவசாயத்திற்கு நீர் திறந்து விடும் பொழுது எத்தனை ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது, பயிர்கள் எப்படி சாகுபடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு தான் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவார்கள். இப்ப அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது எப்படி நடைபெறுகிறது? திட்டம் முதல்ல அந்த அணையில எவ்வளவு தண்ணி இருக்கு, அது எவ்வளவு நாளைக்கு விட முடியும், எத்தனை ஏக்கர் பாயலாம் அப்படிங்கறத திட்டவட்டமா தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க. ஆனா சமயத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இவங்க கொஞ்சம் அதிகமாவே நட்டுருவாங்க. சமயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணி மழை இல்லை, அதனால இப்ப பாரு 110 அடிக்கு வந்திருக்கு. இனிமே கீழே போச்சுன்னா அந்த குடித்தண்ணீருக்கு தான் தண்ணி இருக்கும். இது இவங்களுக்கு தண்ணி விட்டா குடித்தண்ணி கொடுக்க முடியாம ஒரு நிலைமை ஏற்படும். அதனாலதான் இப்ப வந்து 1ஆம் தேதி நிறுத்திருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு நல்ல நேரம் ஒரு மழை பெய்யுதுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மழை பெய்யணும் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இது அரசுல அதிகாரிகள் மறுபடியும் இதை பற்றி ஆலோசித்து ஏதாவது முடிந்தால் தண்ணீர் திறந்து விட வழிவகை செய்யலாம். தொடர்ந்து பேசலாம். திரு பாலுசாமி, களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்போ அங்க தேனி மாவட்டத்துல கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில நெல்லை தவிர வேற என்னென்ன பயிர்கள் அங்க பயிரிட்டு இருக்காங்க? இப்ப அந்த பயிர்களினுடைய நிலை அங்க எப்படி இருக்கு? இந்த தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த நெல் விவசாயத்தை தவிர தென்னை அதிகமா பயிரிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாழை பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்துல தான் இந்த தமிழகத்திலேயும் அதிகப்படியா முதல் மாவட்டமா இங்க விளைவிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம கரும்பு, பயறு வகைகள், சாமை, கோதுமை போன்ற வந்து திணை வகையிலும் அதிக அளவுல விளைவிக்கப்படுகிறது. அதே மாதிரி வருஷத்துக்கு 365 நாள் திராட்சை கிடைக்கக்கூடிய பகுதியும் தேனி மாவட்டமா இருக்கு. சமீப காலமா வந்து இந்த குளிர் பிரதேசமான ஊட்டி, கொடைக்கானல் போன்றவற்றில் விளையக்கூடிய இந்த கேரட் போன்ற பயிர்களும் இந்த தேனி மாவட்டத்தில் விளைவிச்சு அதுவும் ஒரு நல்ல பலன் தந்திருக்கு. இவங்களுக்கு என்னன்னா முக்கிய பிரச்சனையா இருக்கிறது வந்து இப்ப தண்ணி பிரச்சனை தான். இந்த தண்ணி பிரச்சனையை சரியான அளவுல இந்த அரசு தீர்த்து வச்சாங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ஒரு நல்ல வளமுள்ள மண்ணு, வளமுள்ள மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இந்த தேனி மாவட்டம் தான். இந்த தேனி மாவட்டத்தில் பல விவசாயங்கள் விளைவிக்கப்படலாம் அப்படிங்கிறது விவசாயிகளோட கருத்தாவும் இந்த விவசாய சார்ந்த அறிஞர்களுடைய கருத்தாவும் இருக்கு. அதனால இங்க முக்கியமா என்ன செய்யறாங்கன்னா தண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்திற்கு மிக பெரும் நீர் ஆதாரமா விளங்குறது வந்து முல்லை பெரியாறு தான். ஏன்னா இந்த முல்லை பெரியாறுல இருந்து பல வாய்க்கால்கள் இந்த முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து
வந்து பல வாய்க்கால்கள் வந்து இங்க பிரித்து விடப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நிலத்தடி நீரை வந்து உருவாக்கணும், மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வாய்க்கால்கள் இங்க இருக்கு. ஆனா இங்க இருக்கிற அந்த வாய்க்கால் எல்லாமே சரிவர தண்ணீர் கொடுக்காதனாலையும் இங்க இருக்கிற குளங்கள் நிரம்பப்படாதனாலையும் இங்க நிலத்தடி நீரும் வெகு கீழே போயிடுச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னா இங்க மற்ற விவசாயிகள் மற்ற விவசாயிகளை அதுக்கும் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கறத இந்த விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. ஹேமா, சிவசபாபதி, இப்ப முதல் சாகுபடிக்கு அளவுக்கு அதிகமான தண்ணீரை திறந்து விட்டதனால் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. முதல் சாகுபடிக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து எவ்வளவு நீர் திறந்து விடப்பட்டது? அந்த தண்ணீர் வைகை அணைக்கு திருப்பி விடப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு நீர் வந்து வைகை அணைக்கு திருப்பி விடப்பட்டது? அது பாத்தீங்கன்னா இந்த முல்லை பெரியாறுல வந்து அதிக அளவு மழை பெஞ்சு தண்ணி நிறைய இருக்கும்போது சுமார் வந்து 132 அடி 133 அடி அளவுக்கு வந்து முல்லை பெரியாறுல நீர் பெருகும் போது நம்ம வந்து 136 அடி வரைக்கும் மட்டும்தான் நீர் தேக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிறதுனால அதுக்கு மேல போச்சுன்னா பூராமே கேரளா சைடு வந்து போயிரும். அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் அளவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேல் கனஅடி நீர் வந்து இங்க தேனி மாவட்டத்துக்கு திருப்பி விடப்பட்டாங்க. அதுவும் வைகை அணைக்கு கொண்டு சென்று வைகை அணைகளை சேமிச்சு வச்சு அங்கிருந்து திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கும் விவசாயிகளுக்கும் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இது வந்து இந்த 2000 கன அடிக்கு மேல் இருக்கிற நீரை வந்து திறந்து விட்டுருக்க தேவையில்லை, அப்ப திறந்து விட்டுருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து விவசாயிட்டு இருக்கு. மேலும் வந்து இந்த 2000 கனஅடி தண்ணீர் திறந்து விடுற டயத்துல வந்து இந்த தண்ணீர் திறந்து விடுறது வந்து அரசு அதிகாரிகள் அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்கு இடமாகவே இருக்கு. ஏன்னா தமிழக முதல்வர் அந்த டயத்துல விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் தேனி மாவட்டத்தில் திறக்கப்படும், இந்த விவசாயத்திற்கு 850 கன அடி நீர் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுல அந்த டயத்துல மட்டும் ஒரு நாள் மட்டும் இந்த தண்ணீர் திறக்கிறத நிப்பாட்டி 2850 கன அடியா திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து அரசுக்கு சில விஷயங்களை தெரிவிக்காம இந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த தண்ணீரை அதிகப்படியான அளவுல திறந்து விடுறதுனால இந்த விவசாயம் இப்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்றாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, திரு பாலசாமி அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் சொன்னாரு, தமிழக அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னே தெரியல. முல்லை பெரியாறு அணையிலிருந்து கிட்டத்தட்ட 2000 கன அடி நீர் வந்து வைகை அணைக்கு திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிகாரிகள் அது செய்தது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இந்த அணையில 152 அடி வரைக்கும் தேக்கலாம், முதல்ல அப்படியே தேக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேரள கவர்மெண்ட் பண்ற அநியாயத்தினால 136 அடி கொண்டு வந்து இந்த அணையை பலப்படுத்தணும். அதில் என்ன சொன்னாங்களோ எல்லாமே பலப்படுத்தியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன மாதிரி எல்லாம் செய்யணுமோ அந்த அணையை எவ்வளவு பலப்படுத்தணும் எல்லாமே செய்தாச்சு. செய்து அது பிறகு நம்ம கவர்மெண்ட்ல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 142 வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த அளவு கூட நம்ம தண்ணியை தேக்க முடியல. 136 அடியில தான் 36 தம்பி சொன்னபடி 33 வரும்போதே ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது இல்லையா? கேரளா கவர்னர் இங்க திருப்பி விடுவாங்க, அது வந்து வைகை அணையில போய் தேங்கிடும். இதை எதிர்பார்த்தா செய்யறது. திடீர்னு ஒரு நாளைக்கு மழை அதிகமா பெய்யும், வீணா வேஸ்டா அந்த போயிடும். அதனால ஓரளவு 133 134 இருக்கும் போதே சர்ப்ளஸ் ஆகாம 136 சர்ப்ளஸ் ஆயிடும். ஏன்னா ஷட்டர் போட முடியாது, ஷட்டர் தூக்கியே வச்சிருக்காங்க, அப்படியே அந்த ஸ்பிட் போர்ல ஓடி போயிடும். இந்த 16 அடி ஷட்டரை போட முடியாம இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அது அவங்க செய்யற அநியாயம், கேரள கவர்மெண்ட் செய்யற அநியாயம். இந்த டேமே உடைச்சா கூட நாங்க இன்ஜினியர்ஸ் ஒரு இது போட்டிருக்கோம், இப்படி போட்டு முடிச்சு போனா எல்லாமே ஒரு சின்ன ஒரு கிராமம் கூட ஒன்னும் பாதிக்காது, நேரா போய் இடுக்கில விழுந்துரும். இவங்க வெறுமனே சொல்றா அந்த 136க்கும் 152 நடுவில் இருக்கிற இடத்தெல்லாம் அவங்களுடைய கேரள பீப்புள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்ப வந்து ரிசார்ட் ஆகும், அதான் இதாகும், பெரிய என்ன சொல்றது ஃபார்ம் ஹவுஸாகவும் வச்சுட்டு இருக்காங்க. அது பாதிக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 152 அடி வரைக்குமே தேக்க முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய டேம் ரொம்ப பலமா இருக்கு, அது எந்தவித சந்தேகமும் இல்லை. வெறுமனே நம்ம வந்து அரசியல் காரணமோ அல்லது அதனுடைய இதுவோ அடாவடித்தனமோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல, அது என்ன காரணமோ தெரியாது. இல்லைன்னா நம்ம 152 ஏத்தலாங்க, 142 6 அடி தான் ஏற்ற சொல்றாங்க, வேண்டி இல்ல அந்த 16 அடியுமே ஏற்ற முடியும். அந்த அவ்வளவு நல்லா செய்திருக்கோம் நம்ம. ஆனா அவங்க செய்யறது அடாவடித்தனம். அந்த மாதிரி நிலைமை இருந்தால் இவங்களுக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. சிவசபாபதி, சொல்லுங்க, முல்லை பெரியாறு அணையிலிருந்து வருடம் எத்தனை நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படும் தேனி மாவட்டத்திற்கு? இந்த வருடம் எத்தனை நாட்கள் திறந்து விடப்பட்டது? எவ்வளவு கன அடி நீர் இதுவரைக்கும் விவசாயத்திற்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது?
இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்துல வந்து பெரும்பாலும் வந்து இந்த நெல் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அதிக அளவுல, அதே மாதிரி ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை போன்ற மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்குன்னே இந்த முல்லை பெரியாறுல இருந்து அதிக அளவுல தண்ணீர் திறந்து விடப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேனி மாவட்டத்துல வந்து இந்த நெல் விவசாயத்திற்கு எத்தனை கன அடி திறந்து விட்டுருக்காங்க, எத்தனை அடி கன அடி திறந்து விட்டுருக்கணும், எப்பப்ப திறந்து விடுவாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த கம்பம் பள்ளத்தாக்கினுடைய விவசாய சங்க செயலாளர் சுகுமார் அவர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம இதை பத்தி கேட்போம். சார், இப்ப வந்து இந்த தேனி மாவட்டத்தில் வந்து நெல் விவசாயம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறுல இருந்து எப்பப்போ எவ்வளவு தண்ணீர் திறந்து விட்டு இருந்தாங்க, இதை எப்படி எல்லாம் திறந்து விட்டு இருந்தா சரியா இருந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது முல்லைப்பெரியாறு அணையில வந்து, அதாவது முல்லைப்பெரியாறு அணை கட்டுறதுக்கு முன்னாடியே எங்க பகுதி வந்து இருபோக சாகுபடி நாங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப முல்லைப்பெரியாறு அணை கட்டினதுக்கு பிறகு இந்த தண்ணியை கொண்டு வந்து எங்களுக்கு இருபோகத்துக்கு உத்தரவாதம் கொடுத்து முல்லைப்பெரியாறு அணை டேம் கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட ஒரு டேம்ல இருந்து வந்து இருக்கிறத எங்களுக்கு போதுமான அளவுக்கு நிப்பாட்டி வச்சுக்கலாம் போது கிட்டத்தட்ட 1950க்கு பிறகு கட்டினது வைகை டேம். இந்த அவங்க தண்ணி பராமரிப்புக்காக வேண்டி வைகை டேம் கொண்டு கட்டினது. ஆனா எங்களுக்கு வந்து என்ன, 2 போகத்துக்கு உத்தரவாதம் இல்ல. அதுல வந்து எங்களுக்கு ஒரு 300 கனஅடி இருந்தா எங்களுக்கு 17,000 ஏக்கர் வந்து நாங்க ஒரு இதோட 2 போகமும் நம்ம செஞ்சிட முடியும். அப்படி எங்களுக்கு நேச்சுரலா இருந்த தண்ணியை சேர்த்து முல்லைப்பெரியாருக்குள்ள போட்டு எங்களுக்கு எந்த பயன்பாடு இல்லாம இப்ப 2ஆம் போகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே எங்க பகுதி இந்த 14,000 ஏக்கர்ல பெரும்பாதிப்பு. அது போகத்துக்கே தள்ளு புல்லுன்னு, அதாவது ஒரு மழையை கண்ட உடனே இங்க இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் தண்ணீர் திறக்கிறாங்க. இப்ப இந்த தடவை பெஞ்ச மழை வந்து குடிநீருக்கும் நல்லா இருந்திருக்கும், எங்களுக்கும் விவசாயம் பண்ணிருக்கலாம். அதுல என்ன 119 அடி வந்துகிட்டு இருக்கும் போது 120 அடிக்கு மேல வந்தாத்தான் வைகை பாசனத்தை பத்தியே பேசணும். ஆனா 119 அடி இருக்கும் போது அங்க ஒரு 17 நாளைக்கு தண்ணி பாசனத்துக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு 2ஆம் போகம் இல்ல, நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி அவளை 17 நாளோட அவங்க தப்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு அதே மாதிரி விட்டுருந்தா கூட தப்பிச்சிருப்போம். நாங்க காசை பூரா போட்டுட்டு இப்ப கிட்டத்தட்ட கம்பத்துல பாத்தீங்கன்னா 90 நாள் பயிர் வந்து ஒரு தண்ணி வச்சா 2000 ஏக்கர் தப்பிக்குங்கிற நிலையில இருக்கு. பாக்கி இன்னொரு 40, 50, 60 இந்த ஸ்டேஜ்கள் இன்னொரு ஸ்டேஜ்கள் இருக்கு. அப்பயாவது ஒரு முடிவு எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை விட்டுட்டு குறிப்பிட்ட பகுதியை காப்பாற்றலாம்னு பட்டா அதுக்கு முடியல. இது என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து என்ன கட்சி ஆட்சி இல்ல, அரசாங்கத்துல வந்து அதிகாரி ஆட்சி தான் நடக்குது. இதை யாரும் போய் சேர வேண்டிய இடத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு மந்திரிக்கு தைரியம் கிடையாது, அரசு அதிகாரிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா 25 மீனவர் சத்தா இன்னைக்கு எவ்வளவோ ஒரு முயற்சி பேசுறாங்க செய்யறாங்க. 2000 ஏக்கர் 20 நாளா கத்துறோங்க, யாரு என்னன்னே கேட்கல. எவ்வளவு கஞ்ச முடியுமோ எதோ பார்த்தோம். ஒரே தண்ணி எங்களுக்கு 100 கனஅடி 25 நாளைக்கு 4 நாளைக்கு இப்படிதான் கேட்டு பார்த்தா இதை யாருமே இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எந்த மந்திரிக்கும் பவர் இல்ல, எந்த இதுக்குமே இல்ல, அதிகாரி அவங்க இஷ்டம். இப்ப எப்படி நடக்கணும், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி டேன் வச்சிருந்தா கூட ஒரு 10,000 ஏக்கர் தப்பிச்சிருக்கும். முறை தண்ணி வச்சு அதவே கொடுத்துட்டு இருக்கிற தண்ணியை கொடுத்துட்டு வச்சிருந்தா பரவாயில்ல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தண்ணி விஷயத்துல கோர்ட் தலையிடக்கூடாதுங்குது. உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிருச்சு. தீர்ப்பை சொல்லணும்னு ஒரு 3000 ஏக்கர் இருக்குங்க, 1600 கனஅடி மணிக்கு 3 நாளைக்கு கொடுத்தாங்க. இப்ப 100 கனஅடி இருந்தா நாங்க 2000 ஏக்கர் தப்பிப்போம். 1600 கனஅடியில காலி இடம், மேடு, பள்ளம், அங்க இருக்க எந்தெந்த வீட்டடி இருக்குமோ அவ்வளவு இடத்துல போய் வேஸ்ட் பண்ணாங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட 30 நாளைக்கு முன்னாடி நடவு தண்ணி கொடுத்தாங்க. இங்க இவ்வளவு இது இருக்கு, ஒரு திட்டமிடல் வேணாமா? ஒரு விவசாயி நம்பி நாங்க போட்டிருக்கோம், உரத்தை போட்டிருக்கோம், இது பண்ணி போட்டிருக்கோம், எந்த திட்டமுமே இல்லாம செயல்பட்டு இப்ப வந்து என்னன்னா, எந்தெந்த காலங்கள்ல வந்து நம்ம இங்க தண்ணி திறந்து விடணும், அதுவும் எவ்வளவு தண்ணி இப்ப திறந்து விட்டு இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்ப தண்ணி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வந்து எங்களுக்கு முதல் போகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். அப்படி இந்த 2 போகத்துக்கு கண்டினியூட்டியா எங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். நாங்க முதல் போகம் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு நாற்றாங்கால் வச்சு நாங்க 2ஆம் போகத்தையே குறுகிய காலத்துக்குள்ளே நாங்க முடிச்சிருவோம். இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா, இவங்க என்ன கொடுக்குறாங்க, முறை கிடையாது, ஒரு டேன் கிடையாது. ஏதாவது வந்த உடனே குடிநீரும்பாங்க, ஏதாவது உடனே அடைச்சு அங்க கொண்டுட்டு போவாங்க. அப்புறம் திடீர்னு இந்த வருஷம் ஒரு புது அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தையாவது ஏதாவது சொல்லுவாங்க, எங்களுக்கு முதல் ராத்திரி கூப்பிட்டு இனிமேல் விவசாயத்துக்கு இல்லைன்னு சொன்னது இதுவரைக்கும் இந்த டேம் பிறந்த காலத்துல அதுக்கு முன்னாடி இருக்க காலத்துல இல்லைங்க. இதுதான் முத எங்களுக்கு வந்து குடிச்சோடனே தண்ணி இல்லைன்னு. எங்களுக்கு வந்து இந்த தண்ணி கொடுக்கறதுக்கு அளவுகளோ வேணா எதுவும் கிடையாது, எந்த நிர்வாகம் கிடையாது, எந்த கதவும் கிடையாது, லஸ்கர் எவரும் கிடையாது. ஒரு ஏஐ இருப்பாரு, 2 பேர் இருப்பாங்க. நீ அவங்கள வச்சுக்கிட்டு இது என்ன நிர்வாகம்னு நாங்க சொல்றது என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வரையில எவ்வளவு திறந்து விட்டாலும் பாதி 15 மணியில புடிங்கிட்டு போயிடும். இதே எல்லா வாய்க்கால் இந்த இது இருக்குது. இந்த கம்மாய்கள்லாம் இந்த பூமி பிறந்த காலத்துல இந்த கம்மா இதெல்லாம் யாருமே வெட்டினது இல்லை, செஞ்சதில்லை. இயற்கை ஏதோ ஒரு அரசியல் காலத்துல வந்த கம்மா இது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது தூர்வாரி பராமரிச்ச ஒரு சரித்திரமே கிடையாது. இந்த அதாவது ஒரு வளமான பகுதி 2 போகம் டேமே இல்லாம 2 போகம் எடுத்த பகுதியில் இந்த நீர்நிலை ஆதாரங்களை என்ன பாதுகாப்பு பண்ணிருக்காங்க? ஒரு பாதுகாப்பு இல்லை.
இப்போ நம்ம இந்த கம்பம் விவசாய சங்க செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு தண்ணீர் திறந்து விடணும், குறைந்த அளவு தண்ணீர் திறந்து விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்ல. இந்த தேனி மாவட்டத்தில் பொதுவா அந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு இந்த முல்லை பெரியாறு தண்ணி மிக அளவுல பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால வந்து இதை எந்த அளவு முறைகள் வச்சும் அளக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து பெனிகுக் காலத்திலேயும் இங்க வந்து இந்த ஆற்று இந்த சைடு திருப்பி விட்டு இங்க கொண்டு வர்றப்போ பாத்தீங்கன்னா பல மடைகள் வந்து தானாகவே அந்த மடைகளுக்கு சற்றே இல்லாம எப்பயுமே தண்ணி போற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துல தான் இந்த மடைகள்லாம் இருக்கு. இந்த மடைகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்து அரசாங்கம் கூட அந்த இடத்துல வந்து மடைகள் கட்டி அந்த தடுப்பு இது கட்டி சட்டர் போட்டு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அப்படி ஒரு இது முல்லைப்பெரியாறுல இருந்து தண்ணி திறந்து விட்டாலே எங்க விவசாயத்திற்கு தண்ணி வந்து கிடைச்சிடும். ஆனா எந்த அளவுமே இல்ல, எங்களுக்கு எந்த அளவுமே இல்ல. அதே மாதிரி ஜூன் ஜூலைல வந்து முதல் போகத்திற்கும் தற்பொழுது இந்த காலங்கள்ல வந்து இரண்டாம் போகத்துக்கும் சரியான தண்ணீர் கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பெரும் குற்றச்சாட்டாவே இருக்கு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, திரு பாலுசாமி, இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே சொன்னாங்க, ஒரு அணையே இல்லாம அந்த தேனி மாவட்டத்துல 2 போக சாகுபடிக்கு தேவையான நீர் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு அணை இருந்தும் கூட அந்த அணையிலிருந்து திறந்து விடக்கூடிய நீர் அவங்களுக்கு வந்து சேராததுனால பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போ இதுல எங்க வந்துட்டு இங்க சிக்கல் ஏற்பட்டிருக்கு? நீரை திறந்து விடுவதில் சரியான திட்டமிடல் இல்லையா, இல்ல விவசாயிகள் அந்த தேவையற்ற காலங்களில் திறந்துவிட்ட நீரை சரியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லையா? எங்க இதுல தவறு நடந்தது? இல்ல, தவறு ஒண்ணு இல்ல. போதிய மழை இல்லாத காரணத்தால் வரத்து குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணுமே வரத்து இல்ல. போன வருஷமாவது கொஞ்சம் தண்ணி வரந்திருக்கு. அதாவது ஒரு 105 அடி கனடி வரத்து இருந்திருக்கு. அதை அப்படியே விட்டுருக்காங்க. இந்த வருஷம் வரத்தே இல்ல. ஆனா 100 கனடி வெளியே வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 200 கனடி சேர்த்து 300 கனடியா ஒரு வாரம் விட்டா அவங்க சொல்றபடி ஏற்கனவே சொல்றாங்க, இந்த 119 அடியில தண்ணீர் இருக்கிறப்பவே தண்ணீர் திறந்து விட்டுட்டாங்க. அப்படி அவங்க தண்ணி வந்து திறந்து விடாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க. அது எந்த சூழ்நிலை விட்டாங்கன்னு தெரியல. அது ஏதாவது அங்கேயும் அந்த மாதிரி வந்து அந்த இந்த அணைக்கு பாருங்க, வைகானிக்கு கீழவும் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுக்காக அது முதல் போகத்தை காப்பாற்றுறதுக்காக விட்டுருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலையை பார்த்தா 100 கனடி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 200 கனடி மனசு வச்சு ஒரு 7 நாளைக்கு விட்டா அவங்களுக்கு ஒரு தண்ணி பாஞ்சிடும். 15,000 ஏக்கருமே ஒரு தண்ணி பாயும். அந்த அளவுக்கு 300 கனடி தொடர்ந்து விட்டா போதும். 300ல 100 விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 200 விட்டா விட முடியுமான்னு பார்க்கணும். ஆனா அங்க இருக்கிற ஒரே டிஎம்சி வாட்டர் தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி 300 விட்டா கிட்டத்தட்ட ஒரு 0.4 டிஎம்சி குறையும். வேற வழியில காப்பாத்தினா அப்புறம் செய்யலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? ஏன்னா பொதுப்பணித்துறை அதிகாரியா நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் குடிநீருக்காக தான் அந்த நீரை இருக்கு, அது வந்துட்டு நீர்மட்டம் குறையும் அப்படிங்கறதுதான் பெரிய காரணமா சொல்லிருக்காங்க. அப்ப இதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? குடிநீர் வந்து தான் முக்கியமானது, எல்லாத்த விட அதுதான் முக்கியம். ஆனா இவங்க சொல்றதை பார்த்தா காஞ்சி போகும் 15,000 போது ஏதாவது மனசு வச்சு இப்ப 100 விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 100 200 சேர்த்து விட்டாங்கன்னா ஓரளவு காப்பாற்ற முடியும். அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அது கவர்மெண்ட்ல கேட்டு செய்யலாம். ஒரு ரிஸ்க் தான் எடுக்கணும். அதுக்குள்ள பாருங்க, நீங்க மழை பெஞ்சு போச்சு. அதுக்குள்ள ஒரு மழை பெஞ்சுன்னா அது எல்லாம் இயற்கையினுடைய கொடை இருந்தால் எல்லாம் சரியா போயிடும். பார்க்கலாம் என்ன பண்றாங்களோ தெரியல. தொடர்ந்து பேசலாம். திரு பாலுசாமி, களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க. இப்ப 100 கன அடி நீர் வந்து திறந்து விட்டுட்டு இருக்காங்க. இதுல 200 கன அடி சேர்த்து திறந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திரு பாலுசாமி அவர்கள் சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய தேவை என்ன? அவங்க விவசாயிகள் என்ன சொல்றாங்க? ஹேமா, இப்ப வந்து விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோல இருக்கிற சார் சொல்ற மாதிரி இப்ப என்ன பாத்தீங்கன்னா, கடந்த வருடம் வந்து முல்லைப்பெரியாறு அணையில வந்து ஒரு 3 அடி அந்த சேறு, அங்க இருக்கிற சேறு இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து முல்லைப்பெரியாறுல இருந்து 104 அடி வரைக்கும் தண்ணி எடுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 108 அடி வரைக்கும் கடந்த காலங்கள்ல எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த முல்லைப்பெரியாறு அணையில இருக்கிற அந்த யானை வாய்க்கால் அப்படிங்கறத தூர்வாரினதுனால சேர்த்து இன்னொரு 4 அடியும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 108 அடியே கணக்கு வச்சுக்கிட்டே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர் இல்ல அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகளோட எதிர்பார்ப்பாவே இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த விவசாயி அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப வந்து இந்த முல்லைப்பெரியாறுல இருந்து வர்ற தண்ணீர் கூடுதலா ஒரு 200 கன அடி திறந்து விட்டா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியுமா? அது எந்த மாதிரி அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? கட்டாயம் வந்து முடியும் சார். ஏன்னு கேட்டா வந்து
பிரசவத்திற்கு ஏற்பட்ட ஒரு எமர்ஜென்சி நிலையில ஏறத்தாழ 2000 ஏக்கர் இருக்கு. எவ்வாறு ஒரு பிரசவத்திற்கு உள்ள பெண்ணிற்கு அவசியமோ அதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை அரசு செயல்பட வேண்டியது இருக்கின்றது. மற்ற பகுதியில் எடுத்துக்கொண்டால் 40 நாள் பயிர், 50 நாள் பயிர். இந்த பயிர்களுக்கு காஞ்சாலும் கூட அடுத்து ஒரு தண்ணி கொடுத்தா மறுபடியும் தழைச்சு சிம்படிச்சு விவசாயத்தில் மீடேறிடும். இதை அரசு அதிகாரிகளும் விவசாய விரிவாக்காளர்களோ அரசுக்கு சொல்வதற்காக எங்களுக்கு தெரியவில்லை. இதுபோன்ற ஒரு கஷ்ட காலத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நாங்கள் கூற வேண்டும். அவர் 95 அடி வரைக்கும் கூட தண்ணியை பம்ப் பண்ணி எடுத்து விவசாயத்திற்கு குடிநீருக்கும் கொடுத்தார். 108 அடி தண்ணி என்பது மட்டுமல்ல, 104 அடிக்கு எடுத்துட்டாலும் கூட அடுத்து ஒரு 6 அடி தண்ணீரை பம்ப் பண்ண முடியும். அதே காலகட்டத்தில் ஜேசிபி உபயோகம் இல்லாத காலத்திலே மனித ஆற்றலை கொண்டு அவர் தூர்வாரி கொண்டு 6 ராட்சர எந்திரங்களை வைத்து தண்ணீரை எடுத்து கேரள அரசுடன் பேசி அதை சமாதானமாக செய்தார். அந்த ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்திலே தமிழக முதல்வர் கட்டாயம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக அனைத்து கட்சி தலைவர்களும் கூட அழைத்து சென்று கேரள அரசிடம் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களது விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த 2000 ஏக்கர் உடனடியாக தண்ணீர் கிடைக்குமே ஆனால் ஏறத்தாழ 10,000 வேலை வாய்ப்புடைய விவசாய தொழிலாளருக்கும் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே பால்வர்த்ததாக இருக்கும் என்பதை இந்த கணத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். மழை பற்றாக்குறையின் காரணமாக அனைத்து விவசாயங்களுமே எங்களுக்கு பாதிப்பில் உள்ளது. இந்த ஒரு நிலையிலும் கூட எங்களுக்கு ஏறத்தாழ இந்த பள்ளத்தாக்கு விவசாயிகளுக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட பம்ப் செட்டுகளுக்காக எமர்ஜென்சியாக ஒரு இணைப்பு தருவதற்கான உத்தரவை தமிழக முதல்வர் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குவது மட்டுமல்ல, வழங்கிவிட்டு அதற்கான போர்களை எங்களுக்கு போடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் பிற்காலத்தில் இந்த பகுதியில் ஒரு சிரமமற்ற சூழ்நிலை வாய்ப்பு ஏற்படும் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற விவசாயி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த முல்லைப்பெரியாறுல தண்ணி குறைஞ்சாலுமே எம்ஜிஆர் காலத்துல 95 அடி இருக்கும் போதே ராட்சச பம்ப் மூலமாவும் ராட்சச இயந்திரம் மூலமாவும் அங்கிருந்து தண்ணி எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. இப்ப சுமார் ஒரு 110 அடி தண்ணீர் இருக்கிறப்போ கேரள அரசாங்கத்திட்ட பேசி நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை எடுத்து விவசாயிகளுக்கும் விவசாய நிலத்துக்கும் கொடுக்கலாம், குடிநீருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த விவசாய நிலங்களுக்கு எல்லாமே இந்த வயல்வெளி எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இங்க மின் இணைப்பு இல்ல. அதுக்கு இலவச அந்த மின் இணைப்பை கொடுத்து அவங்களுக்கு போர் போடுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடை இந்த அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸ்கேமா தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் தற்போதைய நிலை, அவர்கள் சந்தித்து வரக்கூடிய பாதிப்பு, 15,000 ஏக்கர் நிலங்களில் 2ஆம் போக நெல் சாகுபடி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது இந்த முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து நீர்வரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் என்று எச்சரிக்கின்றனர் விவசாயிகள். மேலும் இது பற்றிய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நீர் மேலாண்மை வல்லுநர் திரு சிவஞானம் தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு சிவஞானம். இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் பரப்பளவுல நெல் 2ஆம் போக சாகுபடி தற்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து நீர்வரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகள் சந்திக்க நேரிடும். அணையில குடிநீருக்காக இந்த நீரை நிறுத்தி வைத்திருப்பதாக வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நீர் மேலாண்மை வல்லுநரா இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். வணக்கம். அதாவது 3 செய்திகளை முதலிலே நான் உங்களுக்கு ஆய்வுக்கு வைக்கிறேன். ஒன்று ஒரு பராமரிப்பு, 2வது பகிர்ந்தளித்தல், 3வதாக இப்பொழுது அவசர காலத்திலே நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது. இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு அவசர கால நடவடிக்கையிலே நாம் இருக்கின்றோம். இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் மழை பொய்த்து விட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது முன்னெச்சரிக்கையாக தண்ணீரை தேக்கி வைத்திருப்பது ஓரளவுக்கு நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா மக்களுக்கு, பெருவாரியான மக்களுக்கு குடிநீர் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அதை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கின்றது. ஆனால் விவசாயிகளுடைய வேதனையும் நமக்கு புரிகின்றது. இதற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நில பயன்பாட்டை மிகவும் அதிகரித்து விட்டார்கள் இந்த காலப்போக்கிலே. முதல்ல கூட ஒரு விவசாயி சொன்னார், மேலே முல்லைப்பெரியாறு அணை மட்டும் இருந்தது, பிறகு வைகை அணை வந்தது என்று. பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக முதலிலே ஒரு 80 விழுக்காடு தான் நிலங்கள் இருந்தன என்றால் இப்போ ஒரு 100 விழுக்காடு, அதாவது 20 விழுக்காடு அதிகமான நிலங்களை இந்த பயன்பாட்டிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நீரை பகிர்ந்தளிப்பது என்பது அரசுக்கு ஒரு
மிக சவாலான விஷயம். அரசு என்பதை விட அங்கே இருக்கக்கூடிய நமது பொறியாளர்களுக்கு, ஏனென்றால் அரசிலே பல நேரங்களிலே அரசியல் காரணமாக நீரை விடுவதும் நீரை தேக்கி வைப்பதும் செய்கிறார்கள் நமது அரசியல்வாதிகள். எனவே இந்த பொறியாளர்களுக்கு மிகவும் அவர்கள் இந்த விவசாயிகளையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது, அரசியல்வாதிகளையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. பருவமழையை நம்பி அவர்கள் அணையிலே நீரை தேக்கி வைக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த நீர் பகிர்வு என்பது இப்பொழுது மிக பெரிய அரசியலாகிவிட்டது. விவசாயிகளும் பல நேரங்களிலே பேராசைக்காக அதிலே இந்த புஞ்சை பயிரை பயிரிடலாம் என்றால் அவர்கள் பயிரிடவில்லை. மார்க்கெட்டிலே இன்றைக்கு என்ன விலை போகிறது, வாழை என்றால் வாழையை போடுவார்கள். வாழைக்கு உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட நீர் தேவை என்று. இப்படி விவசாயிகளும் ஒரு கூடி பேசி நாம் நிலப்பயன்பாட்டை இப்படி வைத்துக் கொள்வோம், அருகிலே இருக்கக்கூடிய இடங்களுக்கு வாழையை பயிரிடுவோம், தள்ளி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் புஞ்சை பயிர்களை பயிரிடுவோம், அரசு மானியத்தை புஞ்சை பயிர்களுக்கு அதிகமாக கொடுக்கட்டும் என்று இவர்களும் ஒத்துப்போவதில்லை. எனவே இந்த வறட்சியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நீர் மேலாண்மையிலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுமே இந்த விவசாயிகளுக்கு இப்பொழுது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. வருங்காலத்திலாவது இந்த விவசாயிகள் ஒரு சங்கமாக கூடி முதலிலே அவர்கள் பிரச்சனையை சரியான முறையிலே அணுகி அதை அரசுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அரசும் இதை அரசியலாக்காமல் தகுந்த இன்ஜினியர்களை கொண்டு ஏற்கனவே பராமரிப்பையும் பகிர்வையும் சரியான முறையிலே மேலாண்மைக்கு கொண்டு வந்து செய்தால் இந்த பிரச்சனை தீராது என்று நினைக்கின்றேன். இந்த வருடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீருக்காக தண்ணீரை தேக்கி வைப்பது சிறந்தது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது பிப்ரவரி மாதம், மழை பெய்யக்கூடிய அடுத்த பருவம் ஜூன் மாதம் தாண்டிதான் நமக்கு மழை வரப்போகின்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வப்பொழுது காலம் தவறி பெய்யும் இந்த மழையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இந்த வருடம் மேலும் உங்களுக்கு தெரியும் இதுல என்ன இன்னொரு அரசியல் இருக்கிறது என்றால், இந்த நிலை பயன்பாட்டிலே பயிர்கள் கருகி போய்விட்டது என்றால் 1க்கு 2ஆக இலவசமாக பணத்தை கொடுப்பார்கள், தள்ளுபடி செய்வார்கள் என்ற ஒரு பேராசையின் காரணமாக கூட நிறைய தவறுகள் செய்யப்படுகின்றன. இதையும் தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை அரசும் சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு சிவஞானம். முல்லை பெரியாறு அணையில் தற்பொழுது குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது மிக சரியான வழிமுறைதான். என்றால் தற்பொழுது பிப்ரவரி மாதம் வந்துவிட்டது. இனிவரும் கோடை காலங்களில் மக்களினுடைய குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மிக சரியானது என்று நீர் மேலாண்மை வல்லுநர் திரு சிவஞானம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது பற்றி களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதி அவர்களிடத்தில் கேட்கலாம். சிவசபாபதி, இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது மிக அதிகமாகவே இருக்கும். குடிநீர் தேவைக்காக இந்த நீரை திறந்து விடுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது மிக சரியான ஒன்றுதான் அப்படின்னு நீர் மேலாண்மை வல்லுநர் திரு சிவஞானம் சொல்றாங்க. இப்ப இதை பற்றி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க. இப்போ நம்ம கூட இருக்கிற இந்த விவசாயி அவர்கிட்ட இதை கேட்போம். சார், இப்போ இந்த காலங்களில் முல்லைப்பெரியாறுல நீர் மிக குறைந்த அளவில் இருக்கு. இந்த டயத்துல குடிநீர் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. அதுக்காண்டி இந்த இதை நிறுத்தி வச்சிருக்கிறது பொறியாளர், நீர் மேலாண்மை பொறியாளர் சிவஞானம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறது சரியான ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவசாயிகள் முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்னா, அரசு அதிகாரிகள்கிட்டையும் இவங்க ஒரு சங்கமா இருந்து இவங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே முறையிட்டு இருக்கணும். அதனால இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறது சரியான முடிவுதான் அப்படிங்கிறாங்க. நீங்க இதுக்கு என்ன கருத்து சொல்றீங்க? அவர் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கவில்லை என்றே நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று கேட்டால் இதை காட்டிலும் மோசமான காலகட்டத்திலே சரியான தண்ணீர் பங்கீரை குடிநீருக்கு கொடுத்திருக்கின்றது. சில வருடங்களாகவே தண்ணீர் என்பது குடிநீருக்கு கொடுப்பது என்பது மின் கட்டணம், மோட்டார் இயக்கம் போன்ற காரணங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு குறையான தண்ணீர்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தண்ணீர் ஏறத்தாழ பம்பிங் ஸ்டேஷன் என்பது தனியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தேவையான தண்ணீர் இறைச்சல் பாளையத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுத்துக்கொள்ள முடியும்.
ஆங்காங்கே ஆற்றுப்பாசனத்திலே கிணறுகள் இருக்கின்றன. அந்த கிணறுகள் மூலமாக அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. பற்றாக்குறை என்பது ஆர்டிபிஷியலாக அரசின் கையாளத்தனத்தினால் ஏற்பட்ட ஒரு காரியமே அன்றி தண்ணீர் பற்றாக்குறையா என்பது கூறுவது மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணம். அவர் கடந்த கால பயில்களையே பார்க்கவில்லை என்றே நாங்கள் கூறுவோம். ஏனென்றால் 95 அடி வரைக்கும் தண்ணீர் குறையும் அளவிற்கு புரட்சித் தலைவர் அவர்கள் தண்ணீர் கொடுத்திருக்கின்றார் என்றால் புரட்சித் தலைவர் ஆட்சியில் ஏற்பட்ட அனுபவத்தை இந்த அரசு எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறினால் இதற்கு செயல்திறனற்ற பொறியாளர்களும் அரசியல்வாதி அழுத்தமும் பன்னாட்டு கம்பெனியோட பேரழுத்தத்தின் காரணமாக வைகையில் கொண்டு தண்ணீரை கொண்டு சோழவந்தான் பகுதியிலே தண்ணீரை நிலத்தடி நீரை அபிவிருத்தி செய்து அவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியமே என்று மக்களுக்காக செய்யப்பட்ட காரியங்கள் என்று நான் கூற விரும்புகின்றேன். மேலும் குடிநீருக்காக தண்ணீர் வேண்டும் என்றால் ஏறத்தாழ வீராணம் திட்டத்தை போல லோயர் கேம்பில் இருந்து 5 மாவட்டங்களுக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல முடியும். இணைப்பாக வைகையை வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான ராட்சச குழாய்களை அமைத்துக் கொள்வதற்கு 18ஆம் கால்வாய் கரையை உபயோகப்படுத்த முடியும். எந்த ஒரு மோட்டார் பம்பிங் அதிகமாக தேவைப்படாத இடங்களே அந்த ஒவ்வொரு இடத்திலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி எந்த ஒரு பொறியாளராவது இந்த ஆட்சி காலத்தில் சொல்லியிருப்பார் என்று கேட்டால் கிடையாது. அவரிடம் சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை, எங்களுக்கு கமிஷன் தான் முக்கியம் என்று போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே விவசாயிகளை பற்றி அவர்கள் எங்கே சிந்திக்கப் போகின்றார்கள்? அந்த சிந்தனையை தமிழகத்திலே இழந்து விட்டது. அதனாலே முற்போக்கு மாவட்டமான இந்த மாவட்டம் முதல்வர் அவர்களுக்கும் அவர்களது பரிவாரங்களுக்கும் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விவசாயத்தை மட்டும் நின்று கொண்டிருக்க எங்களது வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூற நான் இங்கே ஆசைப்படுகின்றேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற விவசாயி என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடிநீருக்காக வேண்டி மாற்று திட்டங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி லோயர் கேம்ப்ல இருந்து ராட்சச குழாய் மூலமா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கு குடிநீர் எடுத்து செல்லப்படலாம். அதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி எந்த பொறியாளர்களோ அரசோ இதை பத்தி கலந்து ஆலோசிக்கல. இவங்க வருடம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மழை காலங்கள் மழை இல்லாத காலங்கள்ல விவசாயியை பாதிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு செயலும் செய்யறாங்க. ஏன்னா இந்த விவசாயம் பாதிச்சதுனால் இந்த தேனி மாவட்டம் பிற மாவட்டங்களும் உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் ஏற்படும். மேலும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இந்த விவசாயிகளுக்கும் இழப்பீடு ஏற்படும். இதனால விவசாயி பெரிதளவும் பாதிக்கப்படுறாங்க சொல்றாங்க. கேமா தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி திரு பாலசாமி இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கருத்து சொன்னாங்க. கடந்த காலங்களில் இதைவிட நீர்மட்டம் குறைவாக இருந்திருந்த காலத்திலும் குடிநீருக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. ஆனா திரு சிவஞானம் அவர்கள் சொல்றாங்க, இந்த குடிநீர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தேவை. அதற்கு நீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டிருப்பது மிக சரியான விஷயம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, 300 மடங்கு அதிகமான நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இரண்டுமே நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப இருக்கிற பிரச்சனையே 15,000 ஏக்கர்ல இருக்கிற நெல் பயிரை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு ஒரு நான் சொல்ற மாதிரி 300 கியூசெக்ஸ் 300 கனஅடி வினாடிக்கு விட்டா ஒரு 7 நாளைக்கு விட்டா போதும். அது 0.2 டிஎம்சி தான் குறையும். இப்ப நம்ம 1 டிஎம்சி இருக்கு. நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த பயிர் உணவும் தண்ணீரும் வேணும், உணவும் வேணும். அந்த உணவு ஒரு வாரம் தண்ணி இப்படி 300 விட்டாக்க ஓரளவு காப்பாத்திடலாம். அந்த 15,000 ஏக்கரையும் குடித்தண்ணிக்கு ஓரளவு தண்ணி இருக்கும். வேணா கொஞ்சம் பம்பு வச்சு குடித்தண்ணிக்கு பம்பு வச்சு ஏற்றி கொடுக்கலாம். அவங்க சொன்னாங்க அந்த லோயர் கேம்ப்ல இருந்து குடித்தண்ணீர் கொடுக்க முடியும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு. அதுல சாத்தியக்கூறுகள் இருக்கா? அது இருக்கு. ஏன்னா பாருங்க, இப்ப 31 அடி இருக்கு, 48 அடி இருக்குது எது வைகையில. அதுக்கு கீழே இருக்கிறதுக்குலாம் கவலையே இல்லை. இப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு குடித்தண்ணி வேணும். இந்த பாசனம் முடிஞ்ச உடனே தண்ணி வேணும். அதோட இந்த நெல் பயிரை காப்பாற்றணும். நெல் பயிரை காப்பாற்றுறது 0.2 டிஎம்சி இருந்தா போதுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மீதி வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம். அப்படியே ரொம்ப கஷ்டம் இருந்தா கூட குடித்தண்ணிக்காக மோட்டரை வச்சு கொஞ்சம் தண்ணி இறக்கி விடலாம். எங்க இந்த இன்பிட்வீன் வைகை டேமுக்கும் அந்த பெரியார் டேமுக்கு நடுவில் இருக்கிற பகுதிகளுக்கு குடித்தண்ணீருக்கு ராட்சச என்ஜினை வச்சு மோட்டர் பம்பு செட்டை வச்சு தண்ணி இறச்சி கொடுக்கலாம். இரண்டையும் சீர்படுத்தலாம். அது அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். திரு பாலசாமி, கம்பம் பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் பரப்பளவில் 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் குடிநீர் தேவைக்காக இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற காரணமும் முன்வைக்கப்படுகிறது. குடிநீர் தேவைக்காக ராட்சச பம்பின் மூலம் தண்ணீரை கொண்டு செல்லலாம் என்கின்ற கோரிக்கை விவசாயிகள் மத்தியில் இருந்தாலும் கூட இந்த ஒரு பிரச்சனை நீடிக்கின்ற சூழ்நிலையில் ஒருவேளை தண்ணீர் திறக்கப்படாவிட்டால் 15,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கின்ற இந்த நெல்
மிகப்பெரிய இழப்பீடை சந்திக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இந்த இழப்பீடு இருக்கும். உணவு பற்றாக்குறையும் இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு ஏற்பட இருக்கிறது என்று எச்சரிக்கின்றனர் இந்த விவசாயிகள். இந்த பிரச்சனை குறித்து தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு லாசர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு லாசர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில 15,000 ஏக்கர் பரப்பளவுல 2ஆம் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பிரச்சனை குறித்து அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றீர்களா? அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? வணக்கம். கம்பம் பள்ளத்தாக்கு பயிர ஒரு 15,000 ஏக்கர் விவசாயம் 2வது போகம் பாதிச்சிருக்கிறதுங்கிறது உண்மை. வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு ஓரளவு கை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையில 2வது போகம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிக்கு எப்பவுமே பாசனத்துக்கு தண்ணீர் இதுவரைக்கும் தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த முறை நமக்கு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. குறிப்பா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள்ல அது முல்லை பெரியார் அணையா இருந்தாலும் சரி, வைகை அணையா இருந்தாலும் சரி, இவைகளையெல்லாம் இந்த 2 மழையினாலேயே போதிய அளவுக்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கல. மழை நேரடியான மழை மூலமாகவும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பாசனத்துக்கான பாசன வசதிகள் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம இந்த 15,000 ஏக்கர் பகுதி என்பது அணையில இப்ப 110 அடி தான் தண்ணி இருக்குது. அது கலெக்டரோட பேசினா, நான் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடய பேசினேன். இதை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டப்போ, ஒரு 10 நாளைக்கு முதல்ல கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 2,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி வேணும், ஒரு 2,000 ஏக்கருக்கு பாசனத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கம்பத்துல ஒரு மறியல் போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க இந்த கலெக்டர் என்ன சொன்னாருன்னா, இது அவங்க கேட்கறது நியாயம், ஒரு தண்ணி 2 தண்ணி விட்டா இதை எடுத்துடலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இதே கோரிக்கையில வச்சாருன்னா நம்ம தண்ணி கொடுக்கறதுக்கு கையில தண்ணி சுத்தமா இல்லங்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த 2,000 ஏக்கருக்காக மட்டும் போதும், மேற்கொண்டு நாங்க கேட்க மாட்டோம்னு எல்லா விவசாய அமைப்புகளும் சொன்னாங்கன்னா, இந்த 2,000 ஏக்கரை நம்ம பாதுகாக்கலாம். நெல்லை உற்பத்தி செய்யணும், அதிகமான விவசாயிகள் பாதிக்க கூடாது, நம்மளுக்கு நெல் உற்பத்தியும் வேணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. தண்ணீர் இருக்கிற தண்ணிங்கிறது முழு பாசனத்துக்கு கொடுக்க முடியாத நிலையில குடிதண்ணீரினுடைய தேவையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். இதே லெவல்ல போச்சுன்னா மார்ச் வரைக்கும் கூட இந்த தண்ணீர் பத்தாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத பற்றி நான் கூட பொதுப்பணித்துறை ஆளுகளோட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கரெக்டா என்று சொன்னாரு. அப்ப எல்லாரோடய பேசுனதுல எங்களுக்கு இந்த 2,000 ஏக்கருக்கு தண்ணீர் கிடைச்சா நல்லது, மற்றவர்களுக்கு எல்லாம் 6 தண்ணி 7 தண்ணி வேணும், இந்த 2,000 ஏக்கருக்கு மாத்திரம் 2 தண்ணீர் இருந்தா எடுத்துடலாம்னு சொல்லி சொன்னதை ஒட்டி கலெக்டர் நானும் சொன்னா அந்த தண்ணி அவங்க திறந்து அந்த தண்ணியை விடுறன்னு வாக்குறுதி எடுத்து அந்த தண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 13,000 ஏக்கர் நிலத்துக்கு தண்ணீர் இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு நிலைமை. இந்த சூழ்நிலையில நான் கூட கலெக்டர் என்ன சொன்னோம்னா, ஏதாவது ராட்சச போர் பம்புகளை வச்சு நம்ம தண்ணி எடுத்து குடி தண்ணீருக்கும் இந்த பாசனத்துக்கும் கொடுத்து பாதுகாக்க முடியுமா? ஒரு காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கிறப்ப அந்த மாதிரி கொடுத்து செஞ்சாங்க. அப்ப நாங்களும் அந்த போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். அவர் என்ன சொன்னார்னா, நான் எல்லாரோடையும் கன்சல்ட் பண்றேன், இது என்ன அளவு என்ன செய்யறதுன்னு தெரியல, கடந்த கால அனுபவம் என்னன்னு தெரியல. வாய்க்காலுங்கிறது தண்ணி 104 அடிக்கு கீழே நம்ம எடுக்க முடியாது, அதோட நின்றோம். தண்ணி அதுக்கு மேல தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிக்கு தண்ணி வராது, அது அப்படி அணையோட தேங்கி நின்றோம். அதுல இருந்து எடுக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், அது எந்த அளவுக்கு பாசனத்துக்கு தர முடியும் அப்படிங்கிறது எல்லாம் நான் மற்றவங்களோட கலந்துகிட்டு தான் அதை நான் சொல்ல முடியுமே தவிர்த்து எனக்கு அதுக்கான என் கையில அந்த விவரங்கள் இல்ல அப்படிங்கிறது மாதிரி கலெக்டர் என்று சொன்னாரு. அப்ப அது குறித்து என்னன்னு முதல்ல இப்ப இந்த 2,000 ஏக்கருக்காக பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க, மற்றது என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம நிலைமைகளை பரிசீலிச்சுட்டு செய்யலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த அளவுக்கு தான் அந்த கலெக்டரோட நான் பேசுனதுல இருக்கக்கூடிய தகவல்னு வைங்களேன். ஆனா விவசாயிகள்கிட்ட ஒரு தண்ணி அதிகமா எடுத்துடலாம் செஞ்சிடலாம்ங்கக்கூடிய கருத்து இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு தண்ணி 2 தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அந்த மகசூலை எடுத்துடலாமே, பெரிய நஷ்டஈடு வருதே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிகாரிகள் தரப்புலையும் இத பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அந்த அபிப்பிராயம் இருக்குது. ஆனா தண்ணி தான் அடிப்படையான பிரச்சனைன்னு இருக்கிறப்ப அதை வச்சுக்கிட்டதான் மற்றதை நம்ம பேச வேண்டியது இருக்கிறதுனால முழு விவரத்தை வைத்துக் கொண்டுதான் அது என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம செய்ய முடியும்.
ஆனா குடிநீருங்கிறது ஒரு மேஜரான பிரச்சனை. தேனி மாவட்டத்துக்கும் தேவையா இருக்குதுங்கிறது, தேனி மாவட்டத்துக்கு அதான் மேஜரானது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இருந்துதான் மற்ற இடங்களுக்கு என்னங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு லாசர். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் பேசலாம். சிவசபாபதி, இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, ஒருவேளை இந்த தண்ணீர் திறக்கப்படாவிட்டால் எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும், என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அரசு இடத்தில் இவர்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கைகள் என்ன, சுருக்கமா பதிவு பண்ண சொல்லுங்க. சார், ஒருவேளை நம்ம விவசாயத்திற்கு இப்ப தண்ணீர் திறக்கப்படல அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆகும், என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இது மட்டும் இல்லாம விவசாயிகள் அரசிட்ட வைக்கிற முக்கிய கோரிக்கை என்ன சார்? அதாவது இப்ப இந்த நஞ்சை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு கம்பம் வெள்ளத்தாக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புங்கிறத வெட்ட வெளிச்சமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப நான் குறிப்பிட விரும்புறேன். இந்தியாவை தழுவி செல்ற ஒவ்வொரு துளி நீரும் இந்தியாவுடைய தேவையை பூர்த்தி செய்த பின்னரே எந்த திசையை நோக்கி செல்வதா இருந்தாலும் கடலுக்குள் செல்ல வேண்டும். ஏனென்றால் கடல் வற்றி போவதில்லை. இந்த தத்துவத்தையும் காணாமல் போன சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி காணாமல் போன நீராதாரங்களையும் குளங்களையும் ஏரிகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரசு முன்வர வேண்டும். திட்டங்கள் தீட்டுறதுக்கு முன்னாடி அரசு ஆட்சியாளர்கள், அரசு பொறுப்புல இருக்கிறவங்க, அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து ஒரு முத்தரப்பு கலந்தாய்வு செய்யாம இவங்க எந்த திட்டத்தை போட்டாலும் அது ஃபெயிலியரை தான் தூடும் அப்படிங்கறது இப்ப உள்ள பரவலான நிலைமை. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற விவசாயி என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விவசாயிகளோட கலந்து ஆலோசிச்சுதான் இவங்க அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி ஒரு திட்டங்கள் தீட்டப்படணும். அப்படி திட்டங்கள் தீட்டப்படுறப்போ இப்படி விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் எந்த விதமான பற்றாக்குறை ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சிவசபாபதி. கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் 2ஆம் போக நெல் சாகுபடி தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மீண்டும் நீர் திறக்கப்படவில்லை என்றால் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படும் என்கின்ற கருத்து விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது 100 கன அடியாக திறந்துவிடப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நீர் 300 கடியாக திறக்கப்படுமே ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு இந்த நீர் வரத்து இருக்குமே ஆனால் அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. எதிர்வரும் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய குடிநீர் பற்றாக்குறையை போக்க இந்த குடிநீர் தேவைக்காக தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் அந்த 15,000 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருக்கும் இந்த நெற்பயிரை காப்பாற்றினால் மட்டுமே இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவு பற்றாக்குறை, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இல்லை என்றால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்கின்ற எச்சரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தேனி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் இருந்தாலும் அது தூர் வாரப்படாத காரணத்தினால் இந்த நீரை இருப்பு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஒருவேளை பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த ஏரி, குளம், கால்வாய்களை தூர்வாரினால் தேனி மாவட்டத்திற்கு தேவையான அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த நீர் அனைத்துமே அங்கேயே இருப்பாக கொள்ள முடியும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சிவசபாபதி மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் திரு பாலசாமி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.